Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிடப்படுவதாக. Praise the Lord. Hallelujah. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி இன்று கேட்க இருக்கிற கர்த்தருடைய வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Jesus. Amen, 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 amen. ஆண்டவரே, அற்பர்களும் நீசர்களுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இயேசுவே அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory. மேஜையில இருந்து விழுகிற ஆண்டவரே துணிக்கைகள் எங்களுக்கு போதும் என்கிற ஆண்டவரே அப்பா, எங்களை அப்படி உமக்கு முன்பாக கூட இந்த வேளையில நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, glory, glory. தகுதி இல்லாத எங்களை கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பினால், விலையேற பெற்ற ரட்சிப்பினால் அலங்கரித்திருக்கிறீர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. நியாய தீர்ப்புக்கு தப்பினவர்களாக கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. இந்த வேளையில தேவ சமூகம் எங்கள் நடுவில் இறங்கணுமே. ஜுடதிட பௌரவத்திடாரபஷ்யந்தராதியா. Glory, 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 glory. எங்கள் மேல் இரக்கமாய் கர்த்தர் இந்த வேளையில உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் நடுவிலே கர்த்தர் ஆண்டவரே இறக்கணுமே அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory. ஆமென். ஜீசஸ். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, glory, glory. Hallelujah. Stodram, 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 stodram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Jesus. Amen. Stodram, stodram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 இந்த வேளையில எங்களை பரிசுத்தாவியானவர் தம்முடைய ஹல்லேலூயா நிரப்புதலினால் எங்களை சந்திக்கணுமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மேல் எங்கள் நடுவிலே அசைவாடணுமே அப்பா. ஹல்லேலூயா. Glory, 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 glory. ஜீசஸ். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால இந்த வேளையில் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கிற போது, அதற்கு நாங்கள் எங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுக்கிற போது, கர்த்தர் எங்கள் நடுவிலே கடந்து வந்து எங்களை விடுதலையோடு நடத்திடணுமே அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனை பெரியவர் ராஜா நீர், எத்தனை மகத்துவம் உள்ள தேவன், எவ்வளவு மேன்மையுள்ள உன்னதமான கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, glory, glory. ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம், ஸ்துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வானம் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி. வானங்கள் கொள்ளாத தேவன். ஹல்லேலூயா. ஜீசஸ். Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah. நானே துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய்
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் நிறைவேற்ற பண்ணுகிறவருமாய் இருக்கிறீரே அப்பா. நானே தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே. இயேசுவே, உம்முடைய சந்நிதியில இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மேலையும் கிருபையா இறங்கி உடைய வார்த்தையை கொண்டு எங்களை சந்தித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விலையேற பெற்ற உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயம் ஆயத்தப்பட வேண்டி இந்த வேளையில எங்களை கழுவி சுத்திகரியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Glory to God. Thank you, Jesus. Amen. Thank you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Praise the Lord. Hallelujah. பாடலை கூட நம்ம பாடி வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. இயேசு கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே. எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம், ஹல்லேலூயா, பூரண சமாதானம் தினமும் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, க்ளோரி. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, எல்லா வரங்களின் மன்னவனே. ஆமென். எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவினார் இரத்தத்தாலே, இயேசு சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே, இடம் தந்தார் ஆவியாலே. எனக்கு பலன் தந்தார் ஆவியாலே. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. Amen. Praise the Lord. நமக்கு மிகவும் இன்பமான ஒரு சமூகம், இயேசுவின் சமூகம். Hallelujah. Praise the Lord. Amen. Glory to Jesus. ஆனந்த களிப்போடு தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டும். Amen. Praise the Lord. Hallelujah. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம், அது யாரோடும் ஒப்பிட முடியாத ஒரு கூட்டம். Hallelujah. Praise the Lord. Hallelujah.
Glory to God. Amen. Thank you, Jesus. உறுதியா அதை நம்பலாம். அல்லேலூயா. யாருடனும் எந்த காரியத்திலேயும் ஒப்பிட முடியாத ஒரு ஜனம். அல்லேலூயா. விசேஷித்த ஒரு ஜனம். அல்லேலூயா. Glory to Jesus. Amen. Praise the Lord. பரிசுத்த ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. Glory to God. Amen. ராஜரீக ஒரு கூட்டம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டதான ஒரு கூட்டம். Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Thank you, Jesus. Amen. Praise the Lord. மற்ற உலகத்தாரை போல உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை நம்ம எண்ணி நம்ம வருந்த வேண்டியதே இல்லை. நமக்கு பாராட்டப்பட்டு இருக்கிற கிருபை பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட நம்மை கண்டு ஆச்சரியப்படுகிற வகையில புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாகிய நாம மிகவும் மிகவும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. ஒரு காசுக்கு 2 குருவி விற்கப்படுது. நம்ம அதை விடவும் அந்த குருவிகளை பார்க்கிலும் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அந்த ஒரு குருவி கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் விழுகிறது இல்லை. ஆமென். நம்ம அதை விடவும் எவ்வளவோ விசேஷித்தவர்கள் என்று இயேசு நமக்கு சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. பிதாவான தேவன் நம்மை விசாரித்து கருத்தாய் நடத்துகிறார். Hallelujah. Glory to Jesus. Amen. என்று காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து வருவோம். Praise the Lord. Amen. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. கடந்த 2 வாரங்களும் நம்ம ரெபேக்கால் அவளுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணி கொண்டு வருகிறோம். ஆமென். ரெபேக்காளுடைய வாழ்க்கையில இருக்கிற அவளுடைய நல்லது கெட்டதை அல்லது அவளுடைய குணநலன்களை அல்ல. ஆமென். அவளிடத்துல இருந்து என்ன நம்ம பின்பற்றணும், அவளிடத்துல இருந்து எதை நம்ம தவிர்க்கணும், இப்படி லைஃப் ஸ்டடி நம்ம எதுவும் பண்ணல. ஆமென். நம் ஆவிக்குரிய சத்தியங்களை ஆவியின் பிரகாரமாகவே அறிந்து வர நாம் முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு நம்ம புரிந்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எப்போதுமே வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற போது வெறும் அதுல இருக்கிற மனிதர்கள், அதுல வருகிற நபர்களுடைய ஒரு அவர்களுடைய அவங்களுடைய நல்லது கெட்டது, அவங்கள்ட்ட என்ன பிரின்சிபிள்ஸ் இருக்கு, அவர்களுடைய கொள்கைகள் என்ன, அவர்களிடத்துல இருந்து எதை பின்பற்றலாம், இப்படி ஒரு ஆங்கிள் மாத்திரம் நம்ம பார்த்து பழகக்கூடாது. ஆமென். அதையும் தாண்டினது தான் வேத வாக்கியங்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சத்தியங்கள் என்பது அதிசயமானவைகள். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கண்டு நம்மளுடைய கண்கள் பூரிப்பாகல, நம்மளுடைய இருதயம் அது கலிகூறல அப்படின்னா நம்ம என்ன செய்யல தெரியுமா? சரியா அதை நம்ம இன்னும் கிரகித்து கொள்ளலன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டு அதை கண்டு அறிந்த பிறகு நம்ம நெகிழ்ந்து அப்படியே லெகித்து போகும் அளவிற்கு நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு புத்துணர்வு கடந்து வர வேண்டும். Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. அந்த ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட எழுத்தின் பிரகாரமாக அல்ல. Amen. Praise the Lord. Hallelujah. அவர் ஆவிக்குரிய ஒரு ஆழங்களோடு நம்ம இடைபட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்கிறார். Hallelujah. Glory to Jesus. Amen. இப்படி வேறு எந்த சந்ததிக்கும் கர்த்தர் செய்ததில்லை. யாக்கோபின் சந்ததி நமக்கே கர்த்தர் தம்முடைய சத்தியங்களை வெளிப்படுத்தி வருகிறார். Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. அப்படியே கூட இந்த ராத்திரியிலும் 3வது வாரமாக நம்ம ரெபேக்காளுடைய அந்த பைபிள் ஸ்டடியை நம்ம தொடர்கிறோம். Amen. Praise the Lord. Hallelujah. கடந்த வாரங்களில் பார்த்ததையும் கூட கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்தி வருகிறோம். ஒருவேளை ரெக்கார்டிங் நமக்கு இருக்கு, நமக்கு இதை நம்ம கேட்கணும்னா கேட்டுக்கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளணும்னா பகிர்ந்து கொள்ளலாம். காரணம், அதுல இருக்கிற காரியங்கள் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளுடைய ஜீவிதத்தை குறித்ததான சில வெளிப்பாடுகளும் சத்தியங்களும் உள்ள
சில காரியங்கள் அதிலே நாம் பார்த்தோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஒரு தெளிவு நமக்கு கடந்து வரும்படிக்கு கர்த்தர் அவருடைய வேத வாக்கியங்களை நமக்கு கிருபையாய் தயவாய் நமக்கு அருளுகிறார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. அப்ப நம்ம முதல்ல ரெபேக்காளுடைய ஸ்டடி பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்க தொடங்கணும் அப்படின்னா, Amen. Glory to God. அவளுடைய வாழ்க்கையில எப்படி அவளுக்கு 2 குழந்தைகளோடு அவள் கர்ப்பவதி ஆகிறாள். ஆனா அதற்கு முன்பாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, அவளை எலியாசர் போய் சந்திக்கிறான். யாருக்கு? ஈசாக்குக்கு மணவாட்டியாக அழைத்து வரும்படி ஆபிரகாமுடைய வீட்டில் இருக்கிற ஊழியக்காரனான எலியாசர் ஒரு ஊர்ல கடந்து வந்து கர்த்தராலே நடத்தப்பட்டு ரெபேக்காலை சரியானபடி கண்டு கொண்டு அவளுடைய வீட்டில் இருக்கிறவர்களிடத்துல அவனுடைய காரியத்தை அறிவித்து அவளை அழைத்து கொண்டு ஈசாக்கின் இடத்துல செல்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவளும் நான் போகிறேன், அவளுடைய வீட்டாட்கள் கொஞ்சம் தங்கிட்டு போகட்டும்னு சொல்லும்போது அவளிடத்துல விசாரித்த போது அவள் சொன்னால், நான் போகிறேன் என்று சொன்னாள். உடனே அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் சொன்னாங்க, நீ இப்போது நீ 1000 மடங்கு நீ கோடா கோடியாக நீ பெருகுவாயாக என்று அவளை வாழ்த்தினார்கள். உன்னுடைய பகைஞர்களுடைய வாசஸ்தலங்களை உன்னுடைய சந்ததி சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தை அவர்கள் குடும்பத்தில இருந்து வெளிப்பட்டதை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. Glory to God. Amen. Thank you Jesus. Hallelujah. அப்படி ரெபேக்காளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை வந்தது. ஆனால் அதை புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் விசுவாசிகளாகிய நமக்கு அது பொருந்துகிறதையும் நாம் புரிந்து கொண்டோம். Praise the Lord. Hallelujah. அதுபோல கடந்த வாரத்துல எப்படி தேவன் முன் அறிகிறார் என்பதையும் தெரிந்து கொண்டோம். கர்ப்பவதியாகி ரெபேக்காளுடைய வயிற்றில பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அவள் 2 பேரு அவளுடைய வயிற்றிலே உருவானார்கள். அதை குறித்து கர்த்தரும் அவளிடத்துல பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் நல்லதும் செய்யல, தீவினையும் செய்யல அந்த குழந்தைகள். ஆனா அதுக்கெல்லாம் முன்பாகவே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அவளுடைய அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அப்ப தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது எவ்வளவு நமக்கு ஆச்சரியமான ஒரு பெரிய, நம்மளால விளங்கிக் கொள்ள முடியாத, யூகிக்க முடியாத, எவ்வளவேனும் கிரகித்துக் கொள்ள முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. அது தேவனை குறித்த அறிவு என்பதையும் நாம் விளங்கி கொண்டோம். அல்லேலூயா. எப்படி கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார், தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொள்ளுகிறார், நாம் உருவாகும் முன்னமே நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை முன்னமே அவர் அறிந்திருக்கிறார் என்பது ஒரு அதிசயமான காரியமா இருக்கிறது. தாவீதும் அவனுடைய சங்கீதத்திலே சொல்லுகிற போது, என் வாயிலிருந்து வார்த்தைகள் பிறவாததற்கு முன்னமே அதை நீர் அறிந்திருக்கிறீர், இது எனக்கு மிகுந்த ஆச்சரியமுள்ளதா இருக்கிறது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. Praise the Lord. It is too wonderful for me. Amen. Praise the Lord. Hallelujah. இதை குறித்து என்னால யோசிக்க முடியல, அது அதிசயமா இருக்கிறது என்று சொல்லுகிறான். அவ்வளவு கர்த்தர் முன்னமே தெரிந்து கொள்ளுகிறதையும் நாம் பார்த்தோம். அப்ப ரெபேக்காளுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட இந்த நாட்களுடைய ரகசியங்கள் ஆதி ஆகமத்துல எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில அது எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிகிற போது அதுவும் நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, நம்ம கடந்த வாரத்தினுடைய அந்த காரியங்கள்ல நீங்க ரெக்கார்டிங் இருக்கு, அதை பார்த்து கேட்டுக்கொள்ளலாம். நம்ம இன்றைக்கு வேணுங்கிற நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நமக்கு வேண்டப்படுகிற அந்த காரியங்களுக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். இன்றைக்கு நம்ம வாசிக்க இருக்கிற வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். ஜெனசிஸ் 25, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஜெனசிஸ் 25, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். அதனுடைய 22வது 23வது வசனங்களை வாசிக்கலாம். 22 and 23. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக் கொண்டிருந்தன.
அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு அவர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரைப் பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே கூட நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது 11வது 12வது 13வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ரோமன்ஸ் 9, 10, 11, 12, 13. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியானபோது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படியிருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று எழுதியும் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. Glory to God. நம்ம ஏற்கனவே நான் சொல்லுவேன் எப்போதுமே எழுத்தின் பிரகாரமாக அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல வேத வாக்கியங்களை நாம் அப்படி சரித்திர பிரகாரமாக அதனுடைய விஷயங்களை புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, நம்ம பரிசுத்த ஆவியினுடைய ஒரு துணையோடு கூட சில சத்தியங்களுடைய வெளிப்பாடுகளை பெற்று அதனுடைய ஆழங்களை கற்றறிந்து கொள்வது நமக்கு நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னும் வளர செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. நம்மளுடைய விசுவாசம் நமக்குள்ளே விருத்தி அடையும், நம்மளுடைய பக்தி நமக்குள்ளே விருத்தி அடையும். Glory to God. Amen. அப்போது நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா என்று எழுதி இருக்கிறது. Glory to God. Hallelujah. Praise the Lord. Amen. சரி, யாக்கோபை ஏன் சிநேகித்தாரு என்பதை கூட நம்ம அப்புறம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆனா ஏசாவை ஏன் வெறுத்தாரு என்பதை நம்ம முதலாவது தெரிந்து கொள்ளணும்னா, ஏசா யார்? Why God hates Esau? Hallelujah. ஏன் ஏசாவை கர்த்தர் வெறுக்க வேண்டும்? Amen. அவன் இன்னும் பிறக்கல, நல்லது செய்யல, கெட்டது செய்யல, எதுவும் பண்ணல. ஆனா அதற்கு முன்பாகவே கர்த்தருடைய முன் அறிவின்படி, முன் தெரிந்து கொள்ளுதலின்படி அவர் ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்றாரு. இதுக்கு அப்புறமும் எழுதப்பட்டிருக்கு, தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா, சொல்லக்கூடாதே என்றும் சொல்லப்பட்டுச்சு. அப்ப தேவனிடத்தில் நீதி தான் இருக்கு, அதுல இருந்துதான் நம்ம பேஸ் பண்ணி இதை புரிந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப who is ஈசா? யார் இந்த ஏசா என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Glory to God. ஏசாவை குறித்து நம்ம புரிந்து கொள்ளணும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27, 28 அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த பிள்ளைகள் பெரியவனான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான், ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தான். அல்லேலூயா. இது குடும்ப பிரச்சனைக்குள்ள நம்ம போக வேணாம் இப்ப. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் எப்படி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், நமக்கு நிறைய கேள்விகள் வரும். அப்படி நம்ம போனோம்னா நம்ம அதுக்கு அந்த ஆங்கிள் நம்ம போக வேண்டாம். பட் நம்ம இதுல என்ன புரிந்து கொள்கிறோம்? ஏசா எப்படிப்பட்டவன்? அவன் வேட்டையாடி வருகிறவன், அவன் வன சஞ்சாரியாய் இருக்கிறவன், அவன் வேட்டையில வல்லவனுமாய் இருக்கிறவன். அல்லேலூயா. அவனுடைய காரியம் எப்படிப்பட்டதா இருக்கு? அவன் வெரி பிசிக்கல். அவனுடைய காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவன் ஏசா சரீர முயற்சி உள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. அவன் சரீர முயற்சி உள்ளவன். ஆமென். அவனிடத்துல எதை கேட்டாலும், அவனிடத்துல எதை குறித்து பேசினாலும் அவன் சரீர பிரகாரமாக, மாம்சீக பிரகாரமாக அதை குறித்து அவன் பேசுவான், அப்படியே காரியங்களை அணுகுவான். அவனுடைய எல்லாமே அவனுக்கு சரீர முயற்சி தான், மாம்சீக முயற்சி தான். அவனுடைய சிந்தை மாம்ச சிந்தை தான். அல்லேலூயா. ஆமென். Praise the Lord. அவன் மிகவும் வல்லவனானவன், அவன் பலசாலி,
ஆனாலும் கூட அவனுக்கு என்ன இவ்வளவு பலசாலியா இருக்கிறதுனால அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் நிறைய வேலை செய்து, அவன் நிறைய காட்டுக்கு போய் வேலை செய்து களைப்பா வெயில்ல, காட்டுல, மேட்டுல இப்படி எல்லாம் போய் வந்து அவன் கடைசியா களைத்து போயிருவான். அல்லேலூயா. அவன் எப்படி போயிருவான்? களைத்து போயிருவான். அவன் தொடக்கம் நல்லா தொடங்குவான். ஆனா அப்படியே போக 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 களைத்து போயிடுவான். அவனுக்கு என்ன இருக்காது? ஒரு உற்சாகம் இருக்காது. ரொம்ப களைத்து போயிடுவான். எந்த அளவுக்கு களைத்து போவான் தெரியுமா? அவனை குறித்து 25ஆம் ஆதியாகமம் அதிகாரத்துல ஒரு 29லிருந்து 33க்குள்ள இருக்கிற ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். அவன் எப்படி களைத்து போவான் என்றால், யாக்கோபு ஏசாவுக்கு அஹ், ஆஹ், என்ன செய்யறான் அப்படின்னா, ஏசாவு இடத்துல ரொம்ப பசியா வரான், களைத்து போய் வரான் ஏசா. அஹ், கூழ் சமைச்சுக்கிட்டு இருக்கான் யாக்கோப். அல்லேலூயா. யாக்கோப் என்ன செய்யறான்? வீட்டிலேயே அவனே கூழ் சமைத்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ புஸ்திர பாகத்தை எனக்கு இன்று விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இன்று நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான் என்று பார்க்கிறோம். பாருங்க, அவன் களைத்து போனான்னா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போயிடுவான். அல்லேலூயா. அவனுக்கு எந்த லிமிட்டும் இல்லை. அவன் எதையும் விட்டு கொடுக்க ரெடி. அவன் வந்து அதான் அவனுடைய மாம்சீக சிந்தை. அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா அவன் எதையும் விட்டுடுவான். அல்லேலூயா. அவனுக்கு ரொம்ப வேலை பலு வந்துருச்சுன்னா அவன் எதையும் விட்டுடுவான். செய்வான், எல்லா முயற்சியும் போடுவான், எல்லா அவனுடைய மைண்டையும் அப்ளை பண்ணுவான். ஆனா என்ன பண்ணிடுவான்? கடைசியா அவனுக்கு அதுல அது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா அதை விட்டு கொடுத்துருவான். அவனால பெரிய ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அவன் அதை விட்டுட்டு இதுக்கு பின்னாடியே போயிடுவான். அல்லேலூயா. இதான் அவன்கிட்ட இருந்த பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு பாருங்க, கோபம் மூட்டனா கொஞ்சம் மூட்டினாலே போதும், உடனே என்ன செஞ்சிருவோம்? அதுல நம்மளுடைய டெம்பரை விட்டுடுவோம். நம்மளுடைய ஒரு தன்மையை இழந்துருவோம். நம்மளுடைய ஒரு தாக்கு பிடிக்க முடியாது நம்மளால. அது வரைக்கும் பொறுமைனும் சமாதானம்னும் சாந்தம்னும் என்னென்னமோ பேசியிருப்போம். கொஞ்சம் ஏதாவது ஒரு வார்த்தை வந்த உடனே மொத்தமும் போய் ஏசா மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. அது போலதான் ஏசா காணப்பட்டான். அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சுட்டான்? அவன் எதையும் விட்டு கொடுக்க தயாராயிட்டான். அல்லேலூயா. அவன் பாருங்க, ரொம்ப ஈஸியா செட்டில் ஆயிட்டான் இந்த விஷயத்துல. அவன் மிகுந்த பிரயாசம் உள்ளவனா இருந்திருந்தான். யாக்கோபு எப்படிப்பட்டவன்? மிகுந்த பிரயாசம் உள்ளவன். சேஷ்டபுத்திர பாகத்தை கேட்கிறான் இந்த இடத்துல. ஏன்னா அவனுடைய மைண்ட் எப்பவுமே தூரமா இருக்கிற காரியங்களை நோக்கி காணப்படுகிறது. தொலைவில் இருக்கிற மகிமையான காரியங்களை எண்ணி காணப்படுகிறவன் யாக்கோபு. ஏசா கொஞ்சம் பக்கத்துல உடனே என்ன கிடைக்குதோ அதற்கு எதையும் விட்டு கொடுக்க அவன் தயாராயிரும். அல்லேலூயா. ஏசா சீக்கிரமா ஒரு விஷயத்துல சாட்டிஸ்ஃபை ஆயிடுவான். கூழ் குடிச்ச உடனே என்ன ஆயிட்டான் தெரியுமா? ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிட்டான். அதனால என்ன சொல்லிட்டான்? யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவ்வளவுதான். உடனே அவனுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவான். கொஞ்சம் அப்படி ஜெபம், கொஞ்சம் அப்படி சபைக்கு போயிட்டு வர்றது, கொஞ்சம் அப்படி ஆவிக்குரிய ஜீவியத்துல எட்டி பார்க்கறது, கொஞ்சம் அப்படி ஒரு தேவ பிள்ளைகளோட ஒரு ஐக்கியம், கொஞ்சம் துதி, கொஞ்சம் பாடல், கொஞ்சம் பக்தி, கொஞ்சம் வந்த உடனே நல்ல சாட்டிஸ்பாக்சன். கொஞ்சம் தான் ஜெபிச்சேன், நல்ல சாட்டிஸ்பாக்சன். கொஞ்சம் தான் ஆராதிச்சேன், நல்ல எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். அதை நம்ம நல்லா நிதானித்து பார்க்கணும். அது சாட்டிஸ்பாக்சனா அல்லது அது ஒரு விதமான சேச்சுரேஷனா? ஒரு அளவுல வந்து நின்றுடும். சேச்சுரேஷன் தான். அதை தாண்டி அதுக்குள்ள எதுவும் ஏறாது. எந்த புதிய வெளிப்பாடுகளும் புதிய வியாக்கானங்களையும் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. அங்கேயே நின்றுடும். கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய கடமைகளை செஞ்சுட்டேன், என்னுடைய வேலை பண்ணிட்டேன், நான் சபைக்கு போயிட்டு வந்துட்டேன், ஆராதிச்சிட்டேன், போதும், இது போதும் கிறிஸ்தவ ஜீவியம். அப்படி இருக்கிறவன் அல்ல யாக்கோபு. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இன்னும் தூர தேசத்தை விரும்புகிறவன், தூரத்தில் உள்ள நன்மைகளை விரும்புகிறவன். அவன் தேவனிடத்துல இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவன். அவன் ஒரு
அதனாலதான் அவனுக்கு ஏணி வைக்கப்பட்டது. பரலோகத்துக்கு எட்டுகிற ஏணி அவனுக்கு வைக்கப்பட்டுச்சு அவனுக்கு தரிசனத்துல. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தரிசனத்துல பாரு, உன்னுடைய தரிசனம் இவ்வளவு தூரம் எங்கேயோ போகுது அவனுடைய தரிசனம். இப்ப இருக்கிற உலகத்தில் இருக்கிற அற்ப காரியங்களுக்கு அவனுடைய எண்ணங்கள் போகிறதில்ல, அதையும் தாண்டி போகிற ஒரு எண்ணமுடையவனாய் காணப்பட்டான். ஏசா அப்படி இல்லை. அவனுக்கு நிறைய அவன் ஒரு ஒரு வல்லவன் என்று கொடுக்கப்பட்டது பாருங்க. அப்ப அவன் பூமியில எப்படி இருந்திருக்கான், ஒரு அவனுடைய ஃபீல்டுல அவன் வந்து எக்ஸ்பர்ட். அல்லேலூயா. அவனுக்கு அதுல அவ்வளவு நாலேஜ், அவ்வளவு ஸ்கில், சரீர முயற்சி உள்ளவனாய் அவன் இருந்தான். மாம்ச சிந்தைக்கு அவன் அடையாளமாய் இருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றது, கர்த்தர் சொல்றது, flesh cannot inherit the kingdom. Man, மாம்சம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. glory to God. amen. இன்னைக்கு அவன் அவன் நம்ம நினைக்கிறோம் ஏசாவும் யாக்கோபும் எப்படி நினைக்கிறோம்னா, இஸ்மவேல் அண்ட் ஈசாக்கு மாதிரி நினைக்கிறோம். அப்படி அல்ல. இஸ்மவேல் வந்து சாராளுக்கு பிறந்தவன் இல்ல, அவன் அடிமை பெண்ணுக்கு பிறந்தவன். அவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் கிடையாது. ஆனால் ஏசாவும் யாக்கோபும் அப்படி இல்லை. ரெண்டு பேருமே ரெபேக்காளுக்கு கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டு ஈசாக்குக்கு மனவாட்டியாய் வரப்பட்ட ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் பிறந்தவர்கள் தான் ரெண்டு பேரும். இது இஸ்மவேல் கதை மாதிரியே தான் இவங்க வாழ்க்கையை நினைச்சு நம்ம அப்படி ரெண்டுத்தையும் ஒரே கோட்டுல நிற்பாட்டக்கூடாது. இது வேற, அது வேற. இங்க என்ன நடக்குது, ரெண்டு பேருமே ரெபேக்காளுக்கும் ஈசாக்கும் பிறக்கிறவங்க தான். ரெண்டு பேருமே கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனா ஒரு கிறிஸ்டியன் எப்படி இருக்கான், அல்லேலூயா, அவன் ரிலீஜியஸா இருக்கான். அவன் அதுல ஒரு ஒரு அவன் சரீர முயற்சி உள்ளவனா இருக்கான். இன்னொருத்தன் அப்படி சரீர முயற்சி உள்ளவனா இருக்கிறது மாதிரி தெரியல. அவன் அவன் எதற்கு அடையாளமா இருக்கான் தெரியுமா யாக்கோபு? அவன் ஆவிக்குரியவனுக்கு அடையாளமா இருக்கான். பாருங்க, நேரடியா இவன் இவன் இப்படி ஏமாத்திட்டான், இவன் தப்பு செஞ்சுட்டான், இவன் நல்லது செஞ்சுட்டான், அந்த மாதிரி பைபிள் ஸ்டடி இன்னைக்கு நம்ம பண்ணல. அல்லேலூயா. அந்த ஆங்கிளுக்கு போயிட்டோம்னா இந்த ஆவிக்குரிய காரியங்களை நம்ம விளங்கிக் கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ஆங்கிள் போனாலும் ப்ரூவ் பண்ணிட முடியும். ஆனா இப்ப அது வேண்டாம். அல்லேலூயா. இப்ப நம்ம இதை எப்படி புரிந்து கொள்கிறோம்? கர்த்தர் ஏசாவை வெறுத்தார், ஆனா யாக்கோபை சிநேகித்தார். ஏன்? ஏசா எதற்கு அடையாளமா இருக்கான்? மாம்ச சிந்தைக்கு அடையாளமா இருக்கான். பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்னார். மனுஷனை மாத்திரம் சிருஷ்டித்து ஒரு பக்கம் பேஜ பைபிள்ல திருப்பினா அடுத்த பக்கத்துல எழுதியிருக்காரு, மனுஷனை சிருஷ்டித்ததற்கு கர்த்தர் மனுஷனை பார்த்து மனஸ்தாபப்பட்டாருன்னு இருக்கு. அல்லேலூயா. ஏண்டா இவனை படைச்சோம். ஆமென். நம்ம நினைக்கிறோம் மனுஷனை பார்த்து கர்த்தருக்கு எவ்வளவு அழகா நாம சிருஷ்டிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காரு. அல்லேலூயா. மனுஷனை பார்த்து மாத்திரம் தான் சொன்னாரு, இது என்னடா இவனை போய் ஏண்டா சிருஷ்டித்தோம், மனஸ்தாபப்பட்டார் இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப மனம் வருந்தினார். ஆமென். ஏன்? மாம்சத்தை பார்க்கிறப்ப கர்த்தருக்கு சுத்தமா பிடிக்காது. whenever a flesh is revealed to God, எப்படி நமக்கு தேவனிடத்துல இருந்து ஆவிக்குரிய காரியங்கள் வெளிப்படுகிறதோ அதே போல தேவனுக்கும் நம்மிடத்துல இருந்து மாம்சத்திற்குரிய கிரியைகளும் காரியங்களும் வெளிப்பட்டுடும். அதை பார்த்தாலே கர்த்தருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. இது மனுஷனை பார்த்தாலே அவருக்கு எப்படி இருக்கு? மனஸ்தாபமா இருக்கு. அப்ப ஏசாவை கர்த்தர் வெறுக்கிறார்னா என்ன அர்த்தம்? மாம்சீக சிந்தையோடு ஆவிக்குரிய ஒரு தன்மையே இல்லாமல், அதை குறித்த வாஞ்சையே இல்லாமல் இருக்கிற போது, அவன் ரெபேக்காளுக்கு பிறந்தவன் தான் ஏசாவும். ஆனா அவனை கர்த்தர் வெறுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவிதமும் கூட அப்படி ரெண்டு வகையாக இருக்கிறது. ஒண்ணு எப்படி இருக்கு? மனுஷனுடைய கற்பனைகள், எல்லா போதனைகளும் எப்போதுமே இப்படிதான் இருக்கு. இதை செய், இது செய்யாத, இது நல்லது, இது கெட்டது. ஹல்லேலூயா. இப்படி பண்ணு, அப்படி பண்ணாத, இப்படி மனுஷனுடைய போதனைகள், மனுஷனுடைய கற்பனைகளிலே தோன்றின கட்டுப்பாடுகள், இவைகள் அல்ல கிறிஸ்தவம். சரீர முயற்சிகள். சில இதை கேட்டா யூடியூப்ல பார்த்தா நிறைய இருக்கு. சிலதை பார்த்தா ஒரே சென்டிமெண்ட், போதனையும் சென்டிமெண்டா இருக்கு, சபையில இருக்கிறவங்களும் சென்டிமெண்ட், இமோஷன் சென்டிமெண்ட். ஒரு பக்கம் அழுகிறாங்க, ஒரு பக்கம் ஒரு மாதிரி. அதற்கு எதிராக நான் சொல்லல. ஆனால் வெறும் அதுதான் அப்படின்னா அதுவும் மாம்ச சிந்தை தான். அல்லேலூயா.
பாவிக்குரிய சிந்தைனா என்னதான் நம்ம ஆராய்ச்சி தான் பண்ணணும். அல்லேலூயா. அழுகிறதோ சிரிக்கிறதோ சென்டிமெண்டலா இருக்கிறதோ மோட்டிவேட்டிங்கா, சில சமயத்துல ரொம்ப மோட்டிவேட்டிங்காவே இருக்கும் எல்லாமே. அல்லேலூயா. அதுவும் கிடையாது. அப்ப எதுதான், சிலது ஆறுதலாவே இருக்கும். என்ன கேட்டாலும் அந்த அந்த பேசுற அந்த வார்த்தைகளுக்கே ஒரு ராகம் இருக்கும், ஆறுதலான ஒரு ராகம். அந்த டோன் இன்டர்நேஷன்ஸே அப்படி இருக்கு. அல்லேலூயா. அதுவுமே கிடையாது. அது நம்ம இடத்துல இருந்து வந்தாலும் யார் இடத்துல வந்தாலும் அதுவுமே ஆவிக்குரிய காரியம் என்று, அதெல்லாம் மனுஷனுக்குள்ள இருக்கிற மேன்மையான விஷயங்கள் வேணா சொல்லிக்கலாம். ஆனா அது ஆவிக்குரியது என்று சொல்லிட முடியாது. ஆமென். அப்ப ஆவிக்குரியது என்பதை நாம் வகுத்து புரிந்து கொள்ள நமக்கு ஒரு தன்மை நமக்குள்ள காணப்படணும். அதற்கு எப்படி நம்ம காணப்படணும்? ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். ஆமென். ஹalleluya. ஒரு பிரின்சிபிள்ஸா பைபிளை நம்ம படிக்கிறோம். பைபிள்ல இருக்கிற எல்லாவற்றையுமே மாரல் சயின்ஸ் போல நம்ம புரிந்து கொள்றோம். அப்படி அல்ல. ஹalleluya. அது அதையும் தாண்டினது. ஹalleluya. glory to god. ஏசா அப்படிப்பட்டவன். ஆனா அதை கர்த்தர் வெறுத்தேன் என்று சொல்றார். ஹalleluya. அப்ப கர்த்தர் எப்படி விரும்புறாரு? ஆவிக்குரிய. அதுதான் கிறிஸ்தவம். ரெண்டுமே ஒன்னா பிறந்திருக்கு. ஒரு பக்கம் எப்படி இருக்கு? எல்லாமே மாம்சீகமாகவும் சரீர முயற்சி உள்ளதாகவும் மனுஷனுடைய கற்பனைகளாலே வருகிற போதனைகளும் மனுஷனுடைய கற்பனைகளிலிருந்து உண்டாகிற மதத்தின் அடிப்படையில உண்டாகிற கட்டுப்பாடுகளுமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஆவியில நடத்தப்படுகிற அனுபவம், ஆவியில நிரப்பப்படணுமே என்று வாஞ்சை, தாகம், பரிசுத்த ஆவியின் மேல ஒரு பசி, தாகம். ஹல்லேலூயா. glory to god. amen. அவருடைய வசனத்திற்குள்ள இருக்கிற ஜீவன் மேல ஒரு ஆவல். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் கேட்கணுமே என்று ஒரே ஏக்கம். ஹல்லேலூயா. praise the lord. ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய ஜீவியம். அப்ப கர்த்தர் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேர் என்று சொல்லுகிற போது நமக்கு தெரியணும், ஓ கிறிஸ்தவமாகவே இருந்தாலும் இது ரெண்டு விதமா இருக்கு. நாம எதை தான் பற்றி கொள்ளணும், எதை தான் பிடித்து கொள்ளணும். ரெபேக்காலுக்கு கரெக்டா கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டாரு இதை. ஹல்லேலூயா. பாருங்க, ஏற்கனவே ரெபேக்கால் தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசி உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாய் அவளுடைய வாழ்க்கையில இருந்து அதை திருஷ்டாந்தமாய் நம்ம புரிந்து கொள்கிறோம் என்று நம்ம பார்த்து வருகிறோம். அல்லேலூயா. அப்ப ரெபேக்காலுக்கு எப்படி இந்த ரகசியம் வெளிப்பட்டதோ அதே போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கும் தெரியணும். என்ன தெரியணும்? ஆவிக்குரிய ஜீவிதத்தை நாம் விரும்ப வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. பரிசுத்தாவியில நிரம்பணும். ஆராதனை பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதிக்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னென்னமோ பியூட்டிஃபுல் வர்ஷிப்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா க்ளோரியஸ் பவர்ஃபுல் வர்ஷிப் இல்ல, ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் இல்ல, பென்டிகாஸ்டல் வர்ஷிப் இல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியணும். இது ரெண்டுத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம நிதானித்துக் கொள்ளணும். ஏதோ ஏதோ ஒரு சிலர் நம்ம சாடுறோம்னு அர்த்தம் கிடையாது. அப்படி நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. இதை நமக்குள்ளே நாம் நிதானித்துக் கொள்ளுகிற, நம்மை நம்ம அறிந்து கொள்ளுகிற ஒரு விஷயமாய் இந்த காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஹல்லேலூயா. glory to god. இல்லைன்னா நாமளும் ஒரு மதம் போல அணுகிறோம். கிறிஸ்தவம் என்ன ஒரு மதம், மற்ற மதங்கள் போல இதுவும் ஒரு மதம், இதுக்குன்னு ஒரு சில கட்டளைகள் இருக்கு, இதுக்கு இவங்களும் சில விஷயங்களை பின்பற்றுவாங்க, இவங்களுக்கு பின்னாடியும் ஒரு இப்படிதான் சில விஷயங்கள்லாம் காணப்படுதுன்னு எல்லாரும் சொல்றது போல ஆயிரும். ஹல்லேலூயா. glory to god. கர்த்தர் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தார். ஹல்லேலூயா. praise the lord. யாக்கோபு ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு ஒரு திருஷ்டாந்தமாய் இருக்கிறான். ஏசா மாம்ச சிந்தைக்கு அடையாளமாய் அவன் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. glory to god. amen. praise the lord. இப்ப ரெபேக்காலுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஜெனசிஸ் 25:22ல, ஆதியாகமம் 25:22ல அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. எப்படி? ஒரு பக்கம் ஏசா, இன்னொரு பக்கம் யாக்கோபு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை மோதி கொண்டு இருக்காங்க அவளுக்குள்ள. ஹல்லேலூயா. அவளுக்குள்ள ஏற்படுகிற ஒரு பிரச்சனை இது. அவளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய்
அவள் கர்ப்பவதி ஆகிறாள். ஈசாக்கு ஜெபிக்கிறான், ரெபேக்காள் கர்ப்பவதி ஆகிறா. கர்ப்பவதி ஆகிறதுக்கு ஈசாக்கு தான் ஜெபிச்சு வரான். ஆனால் வயிற்றுல உண்டான பிறகு பார்த்தா ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அல்லேலூயா. இப்படியே இருந்தா எனக்கு என்ன ஆகுமோ எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனான். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறா, என்னன்னே தெரியல ஆண்டவரே, எனக்குள்ளவே ஒரு மோதல் காணப்படுது. ஒரு மனுஷனுக்குள்ள எப்போதுமே எப்படி இருக்கும், ஒரே காரியமா மோனோட்டோனஸ், ஒரே விஷயம்தான் அவனுக்குள்ள. இப்படிதான் இந்த மனுஷன்னா அவனுக்குள்ள இருக்கிறது எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆனா இவளுக்குள்ள அப்படி இல்லை. ஒரு பக்கம் இப்படியும் இருக்கு, ஒரு பக்கம் அப்படியும் இருக்கு. ஒன்னு ஏசாவா இருக்கு, இன்னொன்னு யாக்கோபா இருக்கு. இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை எப்படி விளங்கிக் கொள்வது? நமக்குள்ளே இருக்கிற காரியத்தை இது காண்பிக்கிறது. இதனாலதான் பவுல் சொல்றான், ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 23 இருந்து வாசிக்கிறேன். ரோமன் 7:23 இருந்து வாசிக்கிறேன். என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவயங்களில் இருக்க காண்கிறேன். எப்படி? அது என் அவயவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? எப்படி ரெபேக்காள் கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறாளோ அதே போல புதிய ஏற்பாட்டுல பவுல் கர்த்தரிடத்துல அவன் அங்கலாய்த்து கேட்கிறான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஏன்னா இவன் என்ன சொல்றான், இவனுக்குள்ளேயும் 2 போராட்டம் இருக்கிறத சொல்றான். என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவயங்களில் இருக்க காண்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒன்னு மாம்ச சிந்தையா இருக்கு, இன்னொன்னு ஆவியின் சிந்தையா இருக்கு. ஒன்னு தேவனை பிரியப்படுத்தணும்னு விரும்புது, இன்னொன்னு தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யுது. அல்லேலூயா. இவன் கேட்கிறான், மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ரெபேக்காள் கேட்கிறா, இது எனக்கு எப்படி ஆகுமோ எப்படியோ என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா. அப்பதான் நமக்கு புரியணும். பவுல் சொல்றான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அப்ப நம்ம இதுல என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? ஏசாவும் நமக்குள்ளே, யாக்கோபும் நமக்குள்ளே. ரெபேக்காளுக்குள்ள எப்படி ஒரு மோதல் போக்கு இருந்துச்சோ நமக்குள்ளேயும் அந்த மோதல் போக்கு இருக்கு. அவங்க 2 பேரும் பிறக்கிறது வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பிறந்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு வருஷம் அப்படிதான் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப ரெபேக்காளுடைய ஜீவிதத்துல எப்படி காணப்பட்டதோ அதே போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய ஜீவிதத்திலையும் 2க்கும் இடையில ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒன்னு மாம்ச சிந்தை, இன்னொன்னு ஆவிக்குரிய சிந்தை. நம்ம ஏமாற்றிக் கொள்ள கூடாது. நமக்கு தெரியணும் நமக்குள்ள எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கு. நம்ம எல்லா விதத்திலையும் நம்ம சூப்பர் சிறப்பா ஆயிட்டோம். நல்லவங்க, நம்மளை பார்த்தாலே கண்ணாடியில பார்த்தாலே நம்மளை போல நல்லவங்க எல்லாரும் இருந்துட்டா உலகம் எப்படி இருக்கும் அப்படி நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. பவுல் காண்கிறேன் என்று சொல்றான். மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் என் அவயவயங்களில் இருக்க காண்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ரெபேக்காளை குறித்து நம்ம என்ன பார்த்தோம்? She symbolizes blessedness. She is a symbol of joy, newness, but also wretchedness. Amen. ஒரு பக்கம் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவள் கோடா கோடியாய் பெருகும்படிக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வார்த்தை உடையவள், அவள் மகிழ்ச்சிக்கு அடையாளமாய் இருக்கிறவள் என்றெல்லாம் பார்த்தோம். அவள் மணவாட்டியாய் ஈசாக்குக்கு அவள் அழைத்து வரப்பட்டவள். எல்லா மணமேடைகளிலேயும் கிறிஸ்தவ மணமேடைகள்ல அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகிறவள். இப்படியெல்லாம் அவளை குறித்து அநேக ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை நம்ம பார்த்தாலும், இன்னொரு பக்கம் அவளுக்கு உள்ள ஒரு நிர்பந்தமான மனுஷன் என்று பவுல் சொல்லுகிறது போல ஒரு நிர்பந்தமான ஒரு மோதல் அவளுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
நமக்குள்ளேயும் அப்படிதான் இருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய 8ஆம் அதிகாரம் 13வது வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு பேருக்கு நடுவுல மோதல் உண்டாகுதுன்னா நம்ம என்ன செய்ய தொடங்கணும்? பாருங்க, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன் யாரு? முதல்ல பிறந்துறான். தாயின் கர்ப்பத்துல நம்ம பிறந்து வரோம். மூத்தவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். இளையவன் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. மூத்தவன் யாரு? மாம்ச சிந்தையுள்ளவன். இளையவன் யாரு? ஆவியின் சிந்தையுள்ளவன். இப்ப மூத்தவன் இளையவனை சேவிக்கும். அதுதான் கர்த்தர் ரெபேக்காளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ரகசியம். அல்லேலூயா. கர்ப்பத்துல பிள்ளைகள் இருக்கிற போதே கர்த்தர் சொல்லிட்டாரு, இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்திலே உண்டாகி இருக்கிறார்கள். ரெண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அல்லேலூயா. யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். நம்ம வேற என்னென்னமோ மாம்சத்திலேயே சரீர முயற்சியிலேயே கர்த்தருடைய ஊழியம், கர்த்தரை சேவிக்கிறது, எல்லாவற்றையும் சரீர முயற்சியிலேயே பண்ணி முடிச்சிடணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. அவருடைய நடத்துதலுக்கு வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கணும். அவரிடத்துல இருந்து நாம காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். அவர் நம்மை நிதானித்து நிதானித்து நம்மை நடத்தி செல்ல அவர் நமக்குள்ளே காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆவியினாலே நாம் நடத்தப்படணும். அப்ப அதற்காக தான் நம்ம சொல்றோம் பெந்தகோஸ்தே சபைன்னு சொல்றோம், ஆவிக்குரிய ஊழியங்கள்னு சொல்றோம், ஆவிக்குரிய நடத்துதல்னு சொல்றோம், ஆவிக்குரிய ஆராதனைன்னு சொல்றோம். இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டு இருக்கிறது? எல்லா விதத்திலையும் ஆராதிக்கலாம், எல்லா விதத்திலையும் பைபிள் வாசிக்கலாம், எல்லா விதத்திலையும் ஒரு காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அல்லேலூயா. ஆனால் தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் அவரை தொழுது கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா? எல்லாம் ஒரு மாதிரி டைல்யூட் ஆகி மிக்ஸ் ஆகி அந்த ஒரு ஆவிக்குரிய அந்த ஒரு அது அதனுடைய ஒரு உன்னதத்தை, அதனுடைய உன்னதமான ஒரு ஸ்தானத்தை இன்றைக்கு காண்பிக்கவும் அதை பின்பற்றவும் நம்ம தவறுகிறது தான். அல்லேலூயா. அது ஒரு உன்னதமான அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய நடத்துதல் ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானம் பூமியில. அல்லேலூயா. தேவனை பரிசுத்தாவியில நிரம்பி ஆராதிக்கும் போது என்ன தெரியுமா வெளிப்படும்? சபையில அக்னிமயமான தேவனுடைய பிரசன்னம் அப்படியே மழை போல முன்மாறியும் பின்மாறியும் பொழிகிறதுமான அபிஷேகம், அப்படியே தேவனுடைய மகிமை, பிரகாசமுள்ள தேவனுடைய மகிமை, இவைகள் எல்லாம் வெளிப்படும். இதெல்லாம் தான் ஆவிக்குரிய ஒரு ஆராதனைக்கு அடையாளமாய் அதை வைத்துதான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா, glory to God. ஆவிக்குரிய நடத்துதெல்லாம் எப்படி? நாமளே எல்லாவற்றையும் போய் செய்து முடிச்சிடுறது இல்ல. பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தருக்குள்ளே நாம் நிதானித்து நிதானித்து நம்ம செயல்படுகிறது தான் ஆவிக்குரிய நடத்துதல். ஹல்லேலூயா, glory to God. Amen. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ரெபேக்காளுடைய ஜீவிதத்துல இருந்து நாம் ஒரு பெரிய ஒரு காரியம், புதிய ஏற்பாட்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா, glory to God. Amen. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள்ளே நம்ம வருகிற போது சென்டிமெண்டலா, இமோஷனலா ஆண்டவரே என்றெல்லாம் நம்ம வருகிறோம். உண்மைதான், அதெல்லாம் ஒரு அளவிற்கு ஓகே தான். ஆனா அதையும் தாண்டி ஒரு ஆவிக்குரிய ஒரு முயற்சி நமக்குள்ளே காணப்படணும். நமக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா என்னது என்பதை நம்ம வகை பிரித்து அறிந்து கொள்ள நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா, glory to God. Amen. Praise the Lord. Amen. அது விலையேற பெற்றதாய் இருக்கிறபடினால சில காரியங்களை நாம் அதற்காய் விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆமென். Praise the Lord. சரீர முயற்சி என்ன தெரியுமா? சில காரியங்களை சாதிக்கிறது சரீர முயற்சி. வேட்டையாடி அதை எடுத்துக்கொண்டு வரும்படி ஏசா போயிடுவான் காட்டுக்கு. ஆமென். சாதிச்சுட்டு வர்றதுதான். கர்த்தருக்காக நான் இதை சாதிச்சுட்டேன், அது சரீர முயற்சி. கர்த்தருக்காக நான் இதை விட்டு இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய ஜீவிதத்துல
நான் இன்னமும் விருத்தி அடைய வேண்டும் என்று எனக்குள்ள இந்த ஒரு மேன்மையை, இந்த ஒரு சரீர மேட்டிமையை, இந்த என்னுடைய ஜீவிதத்தின் மேட்டிமையை நான் விடுகிறேன் என்று ஒவ்வொரு காரியமாக நம்முடைய ஜீவிதத்துல விட்டு வருகிறது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மை நேராய் எடுத்து செல்லும். அல்லேலூயா, glory to God, amen, praise the Lord, அல்லேலூயா. இது எனக்கு மேட்டிமையை தான் தருது. எனக்கு ஒரு மேன்மையான மேட்டிமை கூட இல்ல, மென்மையாகத்தான் இருக்கு. ஆனா இது எனக்கு வேண்டாம். ஆனா அதுக்கு பதிலா விலையேற பெற்ற இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை, இந்த பொக்கிஷத்தை நான் அடையணும். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஆராதனைக்குள்ள நான் போகணும். ஆமென், praise the Lord, hallelujah, glory to God, amen, praise the Lord, hallelujah. அநேகர் இந்த பாதையை விட்டு விலகினார்கள். அநேகர் இந்த பாதையை கண்டு இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று நினைத்து விலகினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் இதை இன்னமும் வாஞ்சித்து இதை பிடித்து கொள்ள வேண்டும், இதன் மேல் பற்றுதலாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அல்லேலூயா, glory to God, amen. நாமும் அந்த கொஞ்ச பேர்ல ஒருவராய் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு பெரிய பெரிய பாக்கியம் உள்ளதான காரியம். கண்களை மூடினவர்களாய் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்துல எனக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டும். ஆமென். சரீரம் முயற்சி அற்ப பிரயோஜனம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். நான் பிசிக்கலா எக்ஸசைஸ் பண்றதுக்கு, பிசிக்கலா ஒரு ஆக்டிவா இருக்கிறதுக்கு அகேன்ஸ்டா அப்படி அல்ல இந்த போதனை. அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. ஆமென். மாம்ச சிந்தைக்கு விரோதமாக, ஆவிக்குரிய சிந்தைக்கு அதன் மேலே ஒரு பற்றுதல் உள்ளவர்களாக, பரிசுத்த ஆவியை குறித்த அல்லது அவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய் நாம காணப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிற போதனை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில நன்றியோடு கூட தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya, hallelujah, hallelujah, glory, 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 glory. ஆவியானவரே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இப்படி நீர் ஆவியில பலப்படுத்தி எங்களை நடத்துவீராக ராஜா. Praise the Lord, hallelujah. இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி இந்த நாட்களில் ரெபேக்காலை போல கோடா கோடியாய் பெருகும்படிக்கு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லப்பட்ட உடைய வார்த்தையின்படி அபிஷேகத்துல விருத்தி அடைந்து தலையின் மேல எங்கள் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி ராபாலா ரிபாபா ஷபா ரிபா கரபாலா செய்வீராக ராஜா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.